ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி ப்ராப்பரா அப்லோட் பண்றதை இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். யூடியூப்ல மொத்தம் ரெண்டு விதமா வந்து யூடியூப்ல வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் அப்ளிகேஷன் மூலமா நம்ம அப்லோட் பண்ணலாம். இல்ல செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா குரோம்ல யூடியூப் டேஷ்போர்ட் ஓபன் பண்ணி நம்ம யூடியூப்ல வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு விதமாவும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ப்ராப்பரா வந்து யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றது, ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டீடைலா வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளோட யூடியூப் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், வாட்சர்ஸ் வரணும், இதெல்லாம் நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ப்ராப்பராக யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட யூடியூப் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்சர்ஸ் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல் என்ன கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 90 நாளில் உங்களோட யூடியூப் சேனலில் மானிட்டேஷன் எனபிள் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ யூடியூப்ல ப்ராப்பரா வந்து யூடியூப்ல எப்படி வீடியோ அப்லோட் பண்றது, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெமோ வீடியோ மூலமா பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்ளிகேஷன் மூலமா யூடியூப்ல எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரோம்ல யூடியூப் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணி அதில் எப்படி யூடியூப் வீடியோவை அப்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ என்னோட மொபைலில் யூடியூப் அப்ளிகேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ யூடியூப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணினா நீங்கள் வந்துட்டு எந்த வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணி மேலே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணினா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்கும். ஸோ உங்களோட யூடியூப் வீடியோக்கு நீங்கள் டைட்டில் வந்து என்ன மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைட்டில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சாம்பிளுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ டைட்டில் கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி இந்தமாதிரி போட்டுங்க. கோடு மாதிரி போட்டதுக்கப்புறம் உங்களோட சேனல் நேம் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. என்னோட சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நிவாஸ் டெக். ஸோ சேனல் நேம் வந்து நான் பயன்படுத்திட்டேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் இருக்கு பாருங்க. ஸோ அந்த டைட்டில் அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரியாணி செய்கிறத பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா ஸோ ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ பிரியாணி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ பிரியாணி சம்மந்தமாக நிறைய ஹேஷ்டேக் வந்து ஷோ ஆகும். ஒரு 50 ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஹேஷ்டேக் நீங்கள் பயன்படுத்துறது மூலமாக பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வியூஸ் வந்தால் மட்டும்தான் சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 50 ஹேஷ்டேக் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஹேஷ்டேக் பயன்படுத்துறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் கொடுத்து தான் யூடியூப்ல வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க. பப்ளிக்கில் கொடுக்கக்கூடாது, அன்லிஸ்டடில் தான் இருக்கணும். ஸோ அன்லிஸ்டட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இருக்கும். ஸோ லொக்கேஷன் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம், செட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஏதாச்சும் ஒரு பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளேலிஸ்ட்லையும் ஆட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து அப்லோட் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரோம்ல யூடியூப் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணி யூடியூப்ல வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட மொபைலில் குரோம்ல யூடியூப் டேஷ்போர்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதில் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண இல்லை செலக்ட் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ஃபைல் மேனேஜர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைல் மேனேஜர் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு எந்த வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைட்டில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன் ஃபுல் பண்ணுறதா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபுல் பண்ணிக்கணும். கண்டிப்பாக எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபுல் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா நிவாஸ் யூடியூப் டிப்ஸ், நிவாஸ் யூடியூப் டிப்ஸ் தமிழ், இந்த மாதிரி வந்து ஹேஷ்டேக் பயன்படுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 50 ஹேஷ்டேக் வரைக்கும் நம்மளோட யூடியூப் வீடியோக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஹேஷ்டேக் பயன்படுத்தினா தான் வியூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த வீடியோவை பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷோ மோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டேக்ஸுங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 500 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா டேக் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் பிரியாணி அப்படின்னா ஹவு டு மேக் பிரியாணி, ஹவு டு மேக் பிரியாணி இன் தமிழ், ஹவு டு மேக் பிரியாணி இன் 2022
ஹவு டு இன் பிரியாணி இன் வில்லேஜ், ஹவு டு மேக் பிரியாணி இன் தமிழ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 வார்த்தைக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஹேஷ்டேக் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தெரியலனா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ யூடியூப் சேனல் ஹேஷ்டேக் நிவாஸ் டேக்குன்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், வீடியோ வரும். ஹேஷ்டேக் வந்து ஒரு 500 வார்த்தைக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஹேஷ்டேக் பயன்படுத்துறதுக்கு அப்புறம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன். ஸோ நீங்கள் மானிட்டேஷன் எனபிள் பண்ண சேனலாக இருக்கீங்கன்னா உங்களோட யூடியூப் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மானிட்டேஷன் வந்து ஆன் பண்ணணும். மானிட்டேஷன் ஆன் பண்ணால் தான் அந்த யூடியூப் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ப்ளே ஆகும். ஆட் ப்ளே ஆகிறது மூலமாக தான் நீங்கள் யூடியூப்லேருந்து பணம் வந்து சம்பாரிச்சிக்கலாம். அதுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சூட்டபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆட் சூட்டபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மானிட்டேஷன் எனபிள் பண்ண சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட் சூட்டபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ ஒரு சில வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சூட்டபிலிட்டி வந்து இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நன்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், லாஸ்ட் அதை டிக்கு கொடுத்துட்டு சப்மிட் ரேட்டிங்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எலிமினேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணினா ஆட் அண்ட் எண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களோட யூடியூப் வீடியோக்கு நீங்கள் எண்ட் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறதா இருந்தால் இதை கிளிக் ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கொடுத்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஐ கார்டு. உங்களோட வீடியோக்கு எந்த இடத்துல நீங்கள் ஐ கார்டு செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சூட்டபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது எனக்கு. ஸோ நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ குரோமில் நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலமாக தான் செக் பண்ணிக்கலாம் உங்களோட வீடியோக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து ஷோ ஆகும், உங்கள் சேனலுக்கு பிரச்சனை இருக்குது அந்த வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதிலே ஷோ ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் இல்லை விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த விசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டடில் தான் இருக்கணும். ஸோ அன்லிஸ்டடில் தான் இருக்கணும். ஸோ அன்லிஸ்டடில் இருக்கிறதுக்கு அப்புறம் இல்லை சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. நான் வந்து சேவ் வந்து கொடுத்துட்டேன். அடுத்தது என்னோட மொபைலில் YT ஸ்டுடியோ அப்ளிகேஷன் வந்து நான் YT ஸ்டுடியோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் நான் அப்லோட் பண்ண அந்த வீடியோ வந்து ஷோ ஆகுது பாருங்க. ஸோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ கிளிக் பண்ண மேலே பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த பென்சில் ஐக்கான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு தமிழிலும் செட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்கள் கேலரி இல்லை கஸ்டம் தமிழ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் எடிட் பண்ண அந்த தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் வீடியோக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தமிழில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் இல்லை விசிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டில் இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் வச்சு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஸ் இன்ஸ்டன்ட் ப்ரீமியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியர் லைவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். என்ன கேட்டால் நானும் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஸ் இன்ஸ்டன்ட் ப்ரீமியரில் தான் அப்லோட் பண்ணுவேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போகும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் போகும், சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணாமல் பெல் ஐக்கான் ஆன் பண்ணாமல் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ அந்த செட் ஆஃப் இன்ஸ்டன்ட் ப்ரீமியரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த சேவுங்கிறத கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து போயிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ப்ராப்பராக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.